தங்க தமிழனே, தமிழ் மண்ணின் பெருமை காத்து நிற்கும் மன்னவனே, சிங்கார சிரிப்பில் தமிழர்களை கட்டி போட்ட முத்தமிழ் அறிஞரின் புதல்வனே, உம்மை வரவேற்பதில் சிவகங்கை சீமையே பெருமை கொள்கிறது. KR பெரிய கருப்பன், மாவட்ட செயலாளர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், சிவகங்கை மாவட்டம். காரைக்குடி களனிவாசல் பகுதியில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அரசு சட்டக் கல்லூரியை முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இரண்டு நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அங்கு பல்வேறு நலத்திட்டங்களை அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இந்த நிலையில் தற்போது காரைக்குடி களனிவாசலில் 100 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள அரசு சட்டக் கல்லூரியை திறந்து வைத்திருக்கிறார். கல்லூரியின் வரைபடம் குறித்து அமைச்சர் KN நேரு முதலமைச்சருக்கு விளக்கி வருகிறார். கல்லூரி வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டிருக்கிறார். சட்டக்கல்லூரி திறப்பை தொடர்ந்து தற்போது 2560 கோடி ரூபாய் மதிப்பிலான 49 முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் பார்க்கின்றோம். பொதுமக்களுக்கான குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். 2560 கோடி ரூபாய் மதிப்பிலான 49 முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்ததோடு புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். 13 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 28 புதிய பணிகளுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் நாசர் நம்முடன் இணைந்திருக்கிறார். நாசர், என்னென்ன திட்டப்பணிகள் எல்லாம் தொடங்கப்பட்டிருக்கிறது? முதலமைச்சரின் அடுத்த கட்ட விழா எங்கு நடைபெறுது? என்ன விவரம்? பாலா, காரைக்குடி கல்விவாசல் பகுதியில இன்றைக்கு சட்டக்கல்லூரியை 100.45 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட சட்டக்கல்லூரியை திறந்து வைத்துள்ளார். வளாகத்திலே நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும், அதாவது 13.36 கோடி மதிப்பீட்டிலான 28 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்பு 2559.50 கோடி மதிப்பீட்டிலான 49 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடக்கி வைக்கிறார். பின்பு அது 15,453 பயனாளிகளுக்கு மொத்தம் 205.6 கோடி மதிப்பீட்டிலான அரசின் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். பாலா, நாசர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வேறு என்னென்ன நிகழ்வுகளில் பங்கேற்கவிருக்கிறார்? அடுத்த கட்டமாக சட்டக்கல்லூரி திறப்பு விழாவிற்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கிவிட்டு பின்பு அவர் டைட்டில் பார்க் என்ற அந்த ஒரு நவீன தொழில்நுட்ப பூங்காவை, அதாவது மினி தொழில்நுட்ப பூங்காவை திறந்து வைக்க உள்ளார். இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் அடுத்த அந்த வளாகத்தில் உள்ள அடுத்த கட்டிடத்தில் அந்த டைட்டில் பார்க் அமைந்துள்ளது. அதில் பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளுடன் அந்த டைட்டில் பார்க் அமைக்கப்பட்டுள்ளது. அதனையும் திறந்து வைத்து அத்துடன் அவர் அந்த காரைக்குடி 2 நாள் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி நாசர். இரண்டு நாள் பயணமாக சிவகங்கை மாவட்டம் சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். முன்னதாக கானாடு காத்தான் பகுதியில் செட்டிநாடு வேளாண்
கல்லூரியை அவர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது அரசு சட்டக் கல்லூரியை காரைக்குடியில் திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். 205 கோடி மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளையும் அவர் பயனாளிகளுக்கு வழங்க உள்ளார். தங்க தமிழனே, தமிழ் மண்ணின் பெருமை காத்து நிற்கும் மன்னவனே, சிங்கார சிரிப்பில் தமிழர்களை கட்டி போட்ட முத்தமிழ் அறிஞரின் புதல்வனே, உம்மை வரவேற்பதில் சிவகங்கை சீமையே பெருமை கொள்கிறது. KR பெரிய கருப்பன், மாவட்ட செயலாளர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், சிவகங்கை மாவட்டம்.